ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம தக்காளி சட்னி, கார சட்னியும் அப்புறமேட்டு முட்டை தோசையும் தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். தக்காளி நல்லா மீடியம் சைஸில் ஒரு 3 தக்காளி அரிஞ்சிக்கோங்க. நல்லா அரைக்க தானே போகிறோம், அதனால ஓரளவுக்கு பெருசாக ஒரு மீடியம் அளவுக்கு அறுத்திக்கோங்க. அப்புறம் வெங்காயம் ஒரு 2 வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்கேன். அப்புறமேட்டு ஃப்ரிட்ஜில் போய் கொத்தமல்லி எடுத்துகிட்டு கருவேப்பிலை எடுத்துகிட்டு வந்து அதை போட்டுருங்க. அது போட்டால் ரொம்பவுமே சூப்பராக இருக்கும் கார சட்னிக்கு. அப்புறமேட்டு எண்ணெய் அடுப்பு ஆன் பண்ணி வச்சுருங்க. தாளிப்பு கொடுத்துடலாம். எண்ணெய் ஊற்றி கடுகு, வெங்காயம், கருவேப்பிலை அதெல்லாம் போட்டு நல்லா வணக்கிக்கோங்க. நல்லா வணங்கின வேட்டி அரிஞ்சு வச்சுருக்க தக்காளி, கொத்தமல்லி போட்டுக்கலாம். உப்பு, மஞ்சள் கொஞ்சம் போட்டுக்கோங்க தேவையான அளவுக்கு. அப்புறம் வீட்டிலேயே அரைச்ச மிளகா பொடி கொஞ்சம் போட்டுக்கோங்க. நல்லா மிளகா போட்டால் சூப்பராக இருக்கும். அப்புறமேட்டு அதுங்காட்டிலும் முட்டை தோசை ஒன்று போட்டுடலாம். அது ஆறுறங்காட்டிலும் நல்லா பரவலாக இருக்கணுங்க. அப்போ தான் சூப்பராக இருக்கும். முட்டை தோசையே தெரியக்கூடாது, அந்த மாதிரி இருக்கணும். சூப்பராக இருக்கும். இந்த இது வந்தோடனே திருப்பி போட்டு வெந்துருச்சு ஓரளவுக்கு தோசை. சூடாக நம்ம செஞ்ச சட்னியோட தோசை, முட்டை தோசை சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரியே யூஸ்ஃபுல் வீடியோ வேணும்னா நந்தினிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. டாட்டா, பாய் பாய்.